ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேரிங் ஸ்கார்பியோ காரில் வந்து டேஷ்போர்ட் பிரிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுக்க போகிறோம், ஏசி கீஸ் எல்லாத்தையும். அதில் வந்து இப்போ ஸ்டேரிங் கட்டலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டேரிங் சென்டர் நட்டு ஒன்று வரும், ஏர் பேக் கட்டிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா நட்டு ஒன்று வரும். அந்த நட்டை லூஸ் பண்ணியாச்சு, லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டேரிங்கை வலிச்சா வரல. ஸ்டேரிங்கு மிர்லிங்கில் நல்லா லாக் ஆகிட்டுருக்கு, ஸ்ட்ரக் ஆகி ஜாம் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அதை நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னு பாருங்கள். அதுக்கு தனியாக ஒரு புல்லர் இருக்குது. இதுமாதிரி வரலன்னா நீங்கள் நார்மலாக ஒரு எல்லா வண்டிலையும் நார்மலாக வலிச்சா வந்துடும் உங்களுக்கு ஸ்டேரிங் வெளியே வலிச்சா. ஆனால் ஒரு சில வண்டி வந்து ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கும், ஜாம் ஆகிட்ருக்கும். மிர்லிங்கில் போய்ட்டு அந்த துருளால் ரஸ்ட்லாம் ஆகிட்டு உங்களுக்கு அந்த மிர்லிங்லேருந்து வெளியே வராது ஸ்டேரிங்கு. அந்த சமயத்தில் வந்து நாங்கள் புல்லர் வச்சு தான் கட்டுவோம். அதை நாங்கள் எப்படி கட்டுறோன்னு பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கார்பியோட ஏர் பேக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மெட்டலில் இருக்கும், உள்ளே வந்து துணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெட்டல் இருக்கு பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து துணியை மடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். உள்ளே ஒயிட் கலர் எடுத்து கிளாத்து அது மாதிரி இருக்கும். அதை வந்து ஏர் ஃபில் ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும்போது. ஏர் பேக் அப்போ ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஸ்டேரிங் எப்படி கருது பார்க்கலாம், அவங்க காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேரிங் புல்லர். கட்டலையா? லூஸ் பண்ணுமா? இல்லை, இந்த லவர் இருக்குல்ல இடியுது. இங்கே கட்டணும் இல்லை இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா 2 த்ரெட் இது பாருங்க. ரெண்டு த்ரெட்லேயே போல்டு கரெக்டாக ஏற்றணும். எட்டுதான் எட்டுது கிராஸ் த்ரெட். அது பீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. பிரிச்சுல சண்டை சண்டை சண்டை. என்ன சைஸ் சார்? 18 எதுவுமே செட் ஆகுதா? 21 பாரு. 18 செட் ஆகுதா? ஸ்பேன் தான் செட் ஆகும். என்ன சைஸு? 19 20 ரிங்ஸ் வச்சு டைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தினேஷ் அப்படி தட்டலாம் தானே? டைட் பண்ணிட்டு தட்டலாம். த்ரெட்டு போய்டும், அப்புறம் தட்டினா விட்டுரும். அதை டைட்டு வந்துச்சா? காட்டுங்க, மாற்றி போகும். ஃப்ரெண்ட்ஸ் டைட் பண்ணும்போது ஒரு போல்டு வந்து வெளியே பிடிங்கன்னு வந்துச்சு. லென்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, வெளியே லென்த்து போல்டு கொஞ்சம் கிடைக்கல. ஆப்போசிட் போல்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நாங்கள் வச்சு ஸ்டேரிங் வரலாம். அவ்வளோ கஷ்டமாக இருப்பாங்க. ஒன்று ஈஸியாக வரும், ஒரு சில சமயத்தில் சிக்கலாகிடும்.
பக்கத்தில் நாய் குட்டி வர கத்திங்க இருக்குது. ஒரு ஒர்க் ஷாப்பில் நாய் வளர்க்குறாங்க. அது வந்து கூண்டில் போட்டிருக்காங்க. நல்லா கத்தின்னு இருக்கு குட்டிங்க. ஓகேங்களா? என்னம்மா சரிங்க போல்டு போடலாமா? ஆடுது. டைப் பண்ணி வரல. எவ்வளோ பவர் கொடுத்தாலும் பாருங்கள். லைட்டாக ஆமரில் தட்டுறோம். இல்லைக்கா தெரியல. இதெல்லாம் அழிக்க ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புலோர்லேயே தட்டி தோணும் கொஞ்சம் வந்துச்சு. வீல் கைட்டி ஆயிடுச்சு. சரிங்க வீலு பாருங்கள். இந்த கஷ்டம் கொடுத்துரும்.